மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, நான் ரொம்ப பசிக்குது, நான் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே மூப்பனார் வந்து அவருக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபியும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை எடுத்துன்னு வராரு. உட்காந்து தமிழ்நாட்டு ஆக்ஷனை பற்றிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பிஸ்கெட்டை வாயில் கடிக்கும் போது அப்போ டிஎன்சிசி பிரசிடென்ட் அந்த வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து, சார் ப்ரெஸ் பீப்புள் ஆர் வெயிட்டிங் சார், நிருபர்லாம் உங்களுக்கு காத்துக்காங்க. இஸ் இட் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டை கூட சாப்பிடவே இல்லை அவர். அது ஒரு தாப்பால் கூட கிடையாது, அது ஒரு பேண்டேஜ் துணியில் தான் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. அது மூப்பனார் தான் பிடிச்சின்னு அழுதுலே வந்தார் பாருங்க, அங்கேருந்து சென்னை வரைக்கும். ஆமாம், அந்த 100 வேனில் அது எல்லா 10 பாடியாக தான் ராஜீவ்காந்தி இருந்தார் அதில். அங்கே அந்த இடத்துல வந்து எல்லாம் ஒன்று அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு தான். அதான் அப்போது யதார்த்தமான நிலைமை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் தான் சொல்லேன், ஐயா நீங்கள் உட்கார நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு வந்தேன் நான். அப்போ வந்து 16-17 வயசு தான் இருக்கணும் பிரியங்கா காந்தி. அவங்க தான் ஆக்டிவாக அந்த ஏற்பாடுகள்லாம் என்ன நடக்குது எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ராஷ்டிரபதியோட ஃப்ளைட்டில் வந்து ராஜீவ்காந்தியோடைய பாடியை எடுத்துன்னு போகிற மாதிரி பிளான். அந்த ஃப்ளைட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மிஸ்டர் பிரசிடென்ட், ஐ எம் பிரியங்கா காந்தி ஸ்பீக்கிங். ஒய் திஸ் unnecessary delay? இஃப் தேர் எனி ப்ராப்ளம் யூ டெல் மீ ரைட் நவ். ஐ டூ சம் அதர் அரேஞ்ச்மெண்ட். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டபால் போட வச்சுட்டாங்க. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் நடந்த மிக துயரமான சம்பவங்களில் ஒன்று ராஜீவ்காந்தியின் படுகொலை. அந்த படுகொலையின் போது நேரடி சாட்சியாக இருந்தவர்கள் ஒருவரான திரு ஜாசன் அவர்களை இப்போ நாம் சந்திக்கிறோம். வணக்கம் ஜாசன் சார். ராஜீவ்காந்தி படுகொலை அப்போ ஜூனியர் விடன் எடுத்த புகைப்படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அப்போ நீங்கள் தான் ஜூனியர் விடன் ரிப்போர்ட்டராகவும் இருந்தீங்க. அந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ராஜீவ்காந்தி வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு அவருடைய நிகழ்ச்சி நிரல் இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற வேட்பாளர் மரதன் சந்திரசேகர் அழுத்தம் தந்ததுனால அந்த ப்ரோக்ராம் மாறுது. இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து டைரெக்டாக கிருஷ்ணகிரியில் ஜெயலலிதாவோட பிரச்சாரத்தில் வந்த மாதிரி இருந்தது. அவர் வைசாக்லேருந்து வந்தார். அவர் வந்த உடனேவே எல்லாம் இப்பவும் அப்படியே எனக்கு அப்படியே நேராக பார்க்கும்போது இது எனக்கு என்னை பொறுத்த அது ஒரு கஷ்டமான அனுபவமாக தான் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் ராஜீவ்காந்தி வரும்போது நான் தான் அந்த அசைன்மெண்ட் எனக்கு தான் கொடுப்பாங்க, நான் தான் போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் போயிருக்கேன். அவரை பற்றி சொல்ல நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவோம். நம்ம வந்த உடனே அவர் என்ன பண்ணார், நான் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோடனே மூப்பனார் வந்து அவருக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபியும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை எடுத்துன்னு வராரு. உட்காந்து தமிழ்நாட்டு ஆக்ஷனை பற்றிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டை வாயில் கடிக்கும் போது அப்போ டிஎன்சிசி பிரசிடென்ட் அந்த வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து, சார் ப்ரெஸ் பீப்புள் ஆர் வெயிட்டிங் சார், நிருபர்லாம் உங்களுக்கு காத்துக்காங்க. இஸ் இட் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டை கூட சாப்பிடவே இல்லை அவர். அப்படியே வச்சு நிருபர்களாக இருக்கிற இடத்துக்கு வந்தோடனே டீபாவே ஆடுது. அதுக்கே ஒரு பேப்பர்லாம் மடித்து வச்சு எல்லாம் வச்சு ரைட் நீங்கள் இப்போ எல்லா கேள்வியெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் எல்லா கேள்விக்கும் ஒரு போல்டாக தான் பதில் சொன்னார். அப்புறம் கடைசி கேள்வி ஒன்லி ஃபார் லேடிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் ஒரு லேடி வந்து, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி மந்திரி சபை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து இந்த ஐடியா உங்களுக்கு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு தெரியல, அதிமுக முழு மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னேன். நான் அப்போ கடைசி கேள்வி நான் தான். அதுக்கப்புறம் நான் ஒன்மோர் லாஸ்ட் கொஸ்டின் தானே எஸ் அப்படின்னு நான் தான் கேட்டேன். ராமர் கோயில் கட்டுறதை பற்றி இல்லை, ராமர் கோயில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கட்டுவோம். அப்புறம் எங்கே கட்டுவீங்கன்னு, கண்டிப்பாக சென்னையில் இல்லை அயோத்தியில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சபடியே போனார். ஆனால் அப்போ அவர் பேசினதுடைய அந்த துணியை பார்த்தா காங்கிரஸ் வந்தாலும் ராமர் கோயில் அவங்களும் கட்டியிருப்பாங்க மாதிரி தான் தெரிஞ்சு. ராஜீவ்காந்தி அந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் பேச்சு அந்த மாதிரி இருந்தது, நாங்கள் கண்டிப்பாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவரே சொன்னார். அந்த இதுவே வந்து சார் அது ஒரு ஃபேர்வெல் அவருக்கு அப்படின்றதே தெரியல. நான் அவ்வளோ கூட்டமே பார்க்கவே இல்லை. வழியெல்லாம் எங்கே பார்த்தாலும் அவரை வழிமறிச்சு சின்ன பசங்கள்லாம் சாப்பிட. சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர். ஆமாம், சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர்லே போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடுச்சு. அது அப்படியே வழியெல்லாம் அங்கங்கே மழிச்சு போயிருந்தாங்க. ஒரு லேடி வந்தாங்க. அவன் வந்து கும்பிடுவோன்னே இவர் யாரும் ஒரு சால்வை போட்டு அவங்கள பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுங்க அப்படின்றாரு. அம்மா ஒரு சின்ன பையனை மேலே கிட்ட நாங்கள் போயிட்டோம் சார். நான் ராஜீவ்காந்தி இப்போ ஒரு காருக்கும் எங்கள்கிட்ட பின்னாடி 3ஆவதாக இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே மேடை கிட்ட போகும்போது பெரிய ஒரு பிளாஸ்ட் மாதிரி. அது அப்போ ஆக்சுவலாக வந்து எல்லாம் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு, ஏதோ வெடிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லி இது என்னென்னாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து திடீர்னு ஒரு அந்த வெளிச்சம் போய் வந்தோடனே அப்படியே ராஜீவ்காந்தி மாத்திரம் இல்லை, ஒரு 10-15 பேர் எடுத்து போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து தண்ணின்றா, ஒருத்தருக்கு போய் மூப்பனார் தான் ஒருத்தர் தண்ணி கொடுக்குறாரு. அந்த தண்ணியாக அவர் வாய்க்குள்ளேயே போவே இல்லை, அதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிடார்.
ராஜீவ்காந்தியை வந்து இந்த லோட்டோ ஷூ வச்சு தான் அடையாளமே கண்டாங்க. ஆமா. அப்படியே கிட்டத்தட்ட அவர் மண்டையெல்லாம் உடஞ்சி போய் கபாலெல்லாம் உடஞ்சி போய் பெரிய இது பண்ணுது. அப்புறம் வந்து அவர் மேலே வச்ச துண்டால் அந்த இதை அந்த உடம்பை போற்றி இது பண்ணிவிட்டு அவர் அழ ஆரம்பிச்சிட்டார் மூப்பனார். நான் அவங்க ஃபேமிலிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், பாதுகாப்பாக இல்லையே என்ன அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைமா தேம்பி மூப்பனார் அழுதார். அப்போ வந்து போலீஸ் வந்து நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க, யாருமே இல்லை. ராகவன் ஐஜி இருந்தார், இன்னும் 2-3 போலீஸ் இருந்தாங்க. ராகவன் ஐஜி கூட அப்போ வந்து காங்கிரஸில் கராத்தே தியாகராஜன் இருந்தார், இப்போ பிஜேபியில். அவரை அடிச்சிட்டார். அவரை அடிச்சு என் தலைவனை சாவடிச்சுக்கன்னு. அவர் வந்து அது அந்த அடியெல்லாம் வாங்கிட்டார். உங்கள் தலைவர் செத்து போயிட்டார், உங்கள் கோவமாக இருக்கு, நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லி தொப்பியெல்லாம் போட்டு இப்படி அவர் ஒன்றுமே பேசவே இல்லை. அவர் அந்த அடியெல்லாம் வாங்கிட்டார். அது மாதிரி சில காங்கிரஸ்காரங்க வந்து மரகன் சந்திரசேகர் வந்து பிடிச்சாச்சு, உனக்கோசரம் வந்து உன்னை கூட வந்து என் தலைவனை சாவடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓடி போயிட்டாங்க சார். அப்போ வந்து மூப்பனார், நான் இருந்தேன், இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அப்புறம் தியாகராஜன் இருந்தார், கராத்தே தியாகராஜன் இருந்தார் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த தனுவோட தலை வந்து ஒரு 500 அடி தள்ளி இருந்தது. என் கூட வந்து எம்ஏ பார்சாலி ஒரு ஃபோட்டோகிராஃபர், மேப்ஸ்ன்னு பேர், அவர் தான் எல்லா ஃபோட்டோவும் எடுத்தார். அந்த கேமராவும் அங்கே இருந்தது. ஆனால் எங்களுக்கு அந்த கேமராவை பார்த்தோமே தவிர அதை எடுக்கணும்னு எங்களுக்கு ஹரிபாபோட கேமரா. ஆமாம், ஹரிபாபோட கேமரா இருந்தது அங்கே. அது அப்படியே இப்போ எல்லாம் அனாதியாக தான் கிடக்குது. அதை எடுக்கணும்னு எங்களுக்கு தோணல. இதை பற்றி அது வேலை என்ன பரபரப்பாக எல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது மூப்பனாரே அடித்தார். போகிறோம் விடுங்க, எடுத்துட்டு விடுங்க, வேறு தானே வெடிக்க அப்படின்னு. அப்போ வந்து ஏதோ லேண்ட்மைன் இருக்குதோ அப்படின்ற மாதிரியோ ஒரு சந்தேகம் மாதிரி. அப்போ வந்து அந்த சூழ்நிலையே வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. எல்லாம் முடிஞ்சு அவரை வந்து அவரை கூட்டும் போகிறதுக்கு ஒரு 100 வேலை தான் எடுத்து போனாங்க. அந்த ஸ்ட்ரெச்சரு அது கழுவவே இல்லை, ஒரு நாற்றாது. அது உள்ள நானும் இருந்தேன். அதை வந்து அது ஒரு தாப்பால் கூட கிடையாது, அது ஒரு பேண்டேஜ் துணியில் தான் போட்டு கட்டி வச்சுட்டாங்க. அது மூப்பனார் தான் பிடிச்சின்னு அழுதுலே வந்தார் பாருங்க, அங்கேருந்து சென்னை வரைக்கும். ஆமாம், அந்த 100 வேனில். அது எல்லா 10-15 பாடியாக தான் ராஜீவ்காந்தியும் இருந்தார் அதில். அங்கே அந்த இடத்துல வந்து எல்லாம் ஒன்று அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் அப்போது யதார்த்தமான நிலைமை அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்புறம் நான் தான் சொல்லேன், ஐயா நீங்கள் உட்கார, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு வந்தேன். நான் அங்கே இது போனவுடனே அங்கேயும் வந்து நிறைய பேருக்கு இன்னும் அந்த செய்தி பரவாயில்ல. அப்போ வந்து என்னன்னு சொல்லி ஸ்ட்ரெச்சர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒருத்தர் வீல் சேர்லாம் எடுத்து வந்தாங்க. இல்லைங்க அப்புறம் வந்து இறந்து போயிட்டார் ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு பண்ணணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா அவங்க எப்போ வந்தாங்க சென்னைக்கு? ராகுல் காந்தியை நான் பார்க்கல, ஆனால் பிரியங்கா காந்தி வந்தாங்க, சோனியா காந்தி வந்தாங்க. ஏர்போர்ட்டில் அப்போ மூப்பனார் தான் அவங்கள கூட்டம் போகிறதுக்கு வந்தாங்க. அப்போ வந்து ஒரு குடும்பத் தலைவி மாதிரி, கணவன் இழந்த ஒரு குடும்பத் தலைவி மாதிரி சோனியா காந்தி வந்து அழுதுண்டே தான் இருந்தாங்க, உட்காந்து அழுதுண்டே இருந்தாங்க. அப்போ வந்து 16-17 வயசு தான் இருக்கணும் பிரியங்கா காந்தி. அவங்க தான் ஆக்டிவாக அந்த ஏற்பாடுகள்லாம் என்ன நடக்குது எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ராஷ்டிரபதியோட ஃப்ளைட்டில் வந்து ராஜீவ்காந்தியோடைய பாடியை எடுத்துன்னு போகிற மாதிரி பிளான். அந்த ஃப்ளைட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மூப்பனார் 2-3 வாட்டி அப்போ வந்து ஜனாதிபதி ஆர்வங்கட்ட பேசியே இருந்தார். திடீர்னு பிரியங்கா காந்தி என்ன பண்ணாங்க, இங்கிலீஷில் வந்து என்ன பிரச்சனை, ஏன் டிலே அப்படின்னு சொல்லி மூப்பனார்ட்ட கேட்டாங்க. ஓகே, நீங்கள் அவங்க நம்பர் கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே லான்ச்சில் இந்த நம்பரில் போட்டு, மிஸ்டர் பிரசிடென்ட், ஐ எம் பிரியங்கா காந்தி ஸ்பீக்கிங், ஒய் திஸ் அன்னெசரி டிலே, இஃப் தேர் எனி ப்ராப்ளம் யூ டெல் மீ ரைட் நவ், ஐ டூ சம் அதர் அரேஞ்ச்மெண்ட், ஓகே அப்படின்னு சொல்லி டபால் போட வச்சுட்டாங்க. துணிச்சலாக முடிவு எடுத்து. ஆமாம், என்ன முடியே சொல்லல, நான் வேறு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு. அப்போ அது சொன்ன உடனே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஃபோன் ரிங் ஆச்சு. கொஞ்சம் உடனே அப்புறம் ஆர்வங்கட்டாம் வந்து மூப்பனார்கிட்ட கொடுக்குன்னு சொல்லி மூப்பனார் பேசினேன். அப்போ வந்து ஒன்றுமே இல்லை, அவர் வந்து ராஜீவ்காந்தி வந்து அப்போ வந்து ஒரு கேண்டிடேட் தான், அவர் ஒரு பெரிய விஐபிலாம் இல்லை. அவருக்கு வந்து ராஷ்டிரபதி பிளேனை பயன்படுத்துறது வந்து எதாவது சர்ச்சையாகுமோன்றதுக்கோசம் எதிர்கட்சியில் இருக்க சில தலைவர்கள்ட்டெல்லாம் அவர் வந்து இந்த மாதிரி நான் அனுப்ப போகிறேன், உங்களுக்கு எதனா ஆட்சேபனையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, யாரும் எதில் சொல்ல மாட்டாங்க, நீ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்புறம் ஃப்ளைட்டு இந்த வந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அப்போ வந்து பிரியங்கா காந்தி தான் வந்து சுறுசுறுப்பாக இந்த ஏற்பாடுகள்லாம், அவங்க அப்பா இறந்து போயிட்டான்னு அந்த சோகம் அவங்கக்கிட்ட இருந்தது. அதே சமயத்தில் நிலைமையை நம்ம செய்யணுமே, யாரோ ஒருத்தர் எடுத்து செய்யணும் அப்படின்றது அவங்க தான் ஆக்டிவாக போயிட்டு வந்து அந்த நடந்து மாடுது. சரி, அது இப்போவும் என் கண் முன்னாடி இருக்குது. நீங்கள் ராஜீவ்காந்தியோட பல நிகழ்ச்சிகளை கலந்துட்டு இருப்பீங்க, அவரை பற்றின ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? ராஜீவ்காந்தி வந்து சார் யோசிச்சுலாம் பதில் சொல்ல மாட்டார் சார். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு சங்கராச்சாரியார் நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வரோம், வந்தும்போது அதே மாதிரி வரும்போது மழை பெஞ்சுது. ராஜீவ்காந்தி வந்த காரில் வந்து வைப்பர் வேலை செய்யலை. அந்த வைப்பர் வேலை செய்யலவுடனே அதை இறங்கி அந்த வைப்பரை ரிப்பேர் பண்ணார். நம்ம வந்து பத்திரிகையாளன்ற முறையில் ஆர்வத்தில் இறங்கி
நானும் சிவபெருமான ஒரு ஃபோட்டோகிராஃபரும் பண்ணிட்டோம். சிவபெருமானை வந்து நான் அந்த ஃபோட்டோ எடுக்க சொன்னேன் அவரை. உடனே அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அவர் கையை ரோஸ் மாதிரி இது அதை மறைச்சிக்கிறேன் நான். அப்புறம் எங்கள் 2 பேரும் கூப்பிட்டாரு. யார் நீங்கள் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் மாதிரி பேசுவோம். டோன்ட் டூ இட். இது வந்து என்னுடைய பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய இதில் வந்து என்னுடைய சுயநலமும் இருக்குது. நானும் பாதுகாப்பாக போகணும்ல, அதுக்கோசரம் செஞ்சது. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பப்ளிசிட்டி கொடுத்து முக்கியத்துவம் தராதிங்க அப்படின்னு சொல்லி எங்கள் முதல்ல தட்டி அனுப்பிச்சி விட்டார். அந்த மாதிரி ஒரு எல்லா கேள்விக்குமே அவர் பதில் சொல்வார். பேசுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சு படிக்கிறதெல்லாம் பெரும்பாலும் ராஜீவ்காந்தி கிட்டே இருக்காது. எல்லா கேள்விகளுமே அவர் பதில் சொல்வார். தயக்கம்லாம் அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு இருந்ததாக கிடையாது. அதே மாதிரி இவரை சந்திக்கிறது தயக்கம், அவரை சந்திக்கிறது தயக்கம் அப்படிலாம் இல்லை. ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு சோனியா காந்தி முதல் பொதுக்கூட்டம் போட்டப்போ நீங்க தான் ஜூனியர் சார்பாக போனோம். ஆமாம். சோனியா காந்தி இதே மாதிரி பழகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சு? இல்லை, கிடைக்கல. சோனியா காந்தியோட எல்லாம் நம்மளுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் சோனியா காந்தி அந்த ஸ்ரீபெரும்புதூரில் முதல்ல அந்த ஒரு வருஷம் அந்த அஞ்சலி செலுத்தும்போது அப்போவும் அவங்க அந்த டல்லாக தான் இருந்தாங்க. அவங்க குடும்பமே எல்லாருமே வந்தாங்க. ஆனால் அப்போவும் அவங்க அந்த அந்த சோகத்துலேருந்து அப்போல்லாம் அவங்க வெளியில் வரல சார். ஆனால் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷம் அரசியல் இந்த குடும்பத்துக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவோடு தான் அவங்க இருந்த மாதிரி தெரியும். அவங்க கிட்ட 6-7 ஆண்டுகள் வந்து வெளியே இருந்தாங்க. நரசிம்மராவ் கவர்மெண்ட் அப்போ உள்ள வரவே இல்லை. ஆமாம், அவர் அப்போ கூட நிறைய பேர் அழுத்தெல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வந்து அவங்க வேண்டான்னு தான் அவங்க அப்போ சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் பல அரசியல் தலைவரோட பழகிருப்பீங்க. அதில் மறக்க முடியாத நபர் யார்? சுவாரஸ்யமான விஷயங்கள்ல வந்து மூப்பனார் தான் சார் சொல்லணும். மூப்பனார் வந்து நரசிம்மராவோட நல்ல கார்டியலாக தான் இருந்தார். அதே சமயத்தில் அவர் வந்து ஏடிஎம்கேஓ காங்கிரஸ் உறவு வேண்டாம், நம்ம மாற்று ஏற்பாடு பண்ணி திமுகவோட அலையன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நரசிம்மராவ்கிட்ட அதுக்கு சம்மதம் வாங்கிட்டார். முதல்ல வந்து ஸ்டாலின்ட்டு தான் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின்கிட்ட பேசினாங்க, அப்புறம் முரசொலி மாறன்ட்ட பேசினாங்க, அப்புறம் வந்து கலைஞர்கிட்ட பேசும்போது கலைஞரே ஒரு சூசகமாக ஒரு வாட்டி ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார், பேசினால் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் வந்து எலெக்ஷன் தேதி நெருங்க எலெக்ஷன் கூட்டம் வரும்போது நரசிம்மராவுடைய பையன் சொல்லி அழுத்தம் தந்ததுனால வந்து காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வரப்போகுது. இது எனக்கு எப்போ தெரியும்னா, எனக்கு வந்து அமைச்சர் முத்துசாமி எனக்கு ரொம்ப பழக்கம். அமைச்சர் முத்துசாமிகிட்ட நான் பேசும்போது ஏதோ வேலை பேசும்போது நானும் எஸ்டிஎஸ் வந்து இந்த செஸ்டன் ஒரு ஏர்கிராஃப்ட் இருந்தது இந்த ஜெயலலிதா அம்மா பயன்படுத்தாங்க. அதில் தான் நாங்கள் போகிறோம் எலெக்ஷன் தேர்தல் கூட்டணி பற்றி பேசுறதுக்கு பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு. இல்லையே சார் இந்த மாதிரி நான் சொன்னேன். இல்லை மூப்பனார் வந்து திமுகவோட பேசினேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதிமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிடுச்சுன்னு சொன்னேன். நான் இதை வந்து அப்போ வந்து வெஸ்டர்ன் கோர்ட்டில் தான் மூப்பனார் இருந்தார். அவர்கிட்ட நான் தொடர்பு நான் அவர்கிட்ட பேசினேன். உங்களுக்கு தவறான தகவல் சொல்லிட்டாங்க, என்கிட்ட நரசிம்மராவ் வந்து கூட்டணி உறுதின்னு சொல்லிட்டாங்க, திமுகவோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அதெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஜாஸ்தன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லையா இந்த மாதிரி வந்து எஸ்டிஎஸும் முத்துசாமியும் அவங்க கிளம்பி டெல்லிக்கு போகிறாங்க, ஏன்னா முத்துசாமி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு யோசனை பண்ணு, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஆஃபீஸ் தான், நீ எங்கேயும் போயிடாது அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணிக்கு வச்சு அவரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் கேட்டேனே, இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் கேட்டேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா. இல்லை சார் அவங்க கிளம்பிட்டாங்க, உறுதியாக இருக்குங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வேறு 2-3 சோர்ஸில் வந்து மூப்பனார் வந்து அதை கேட்டு உறுதியாகி அதுக்கப்புறம் வந்து நான் பேசினேன். ஏன்னா நான் சொன்ன செய்தி பொய்யா உண்மையானே, நீ சொன்ன செய்தி தான் உண்மை, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நரசிம்மராவ் வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்ப கோபமாக சொன்னார். அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் தமிழ் மாநில காங்கிரஸ் பிறந்ததே வந்து. தமிழ் மாநில அவர் ஏர்போர்ட்லேயே சார், அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் மூப்பனார் வராரு. வரும்போதே அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கணும்னு திட்டத்தோடு தான் வந்தார். வரும்போதே ஏர்போர்ட்லேயே ஒரு 10,000-20,000 பேர் அங்கே இருந்தாங்க அவரை வரவேற்கிறதுக்கு. அப்போவே வந்து நரசிம்மராவ் எழுத்துல கோஷம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சத்தியமூர்த்தி பவன்லாம் கைப்பற்றி பெரிய பிரச்சனை நடந்துச்சு. சத்தியமூர்த்தி பவன் அவர் கைப்பற்றலாம் இல்லை, அவர் போனார். அதுக்கப்புறம் ஏன்னா மூப்பனார் கோஷி தான் எப்போவுமே வலுவாக இருக்கும். ஆமாம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையாகவும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையாகவும் சரி, அது எதிராக இருக்கவங்க ஒன்று. அப்போ வந்து குமரி ஆனந்தன் தான் வந்து கடைசி வரைக்கும் மூப்பனார் கூட இருந்தார் குமரி ஆனந்தன். ஆனால் கடைசி நேரத்தில் இல்லை நான் வேணாம் அப்படின்னு சொல்லி அதை கூட கடைசியில் ரேடியோவில் ஒரு அறிக்கை விட சொல்லி ரேடியோ மூலியமாக தான் அதே சொன்னார் அவர். அப்புறம் மூப்பனார் நான் வீட்டில் பார்க்கும்போது எல்லாம் பார்க்கும்போது போனோம்னே என்னை அப்படியே கட்டி பிடிச்சி அறிஞ்சார். நீ சொல்லலைன்னா நான் வந்து ஏமாந்துருப்பேன்,
அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த அந்த தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் வந்து அந்த எழுச்சி நல்லா இருந்தது. அதை வந்து மூப்பனார் சரியாக பயன்படுத்தினார், கூட இருந்தவங்களாம் அது சரியாக நல்லா பயன்படுத்தியிருந்தாருன்னா இப்போ திராவிட கட்சியிலே அது மாற்றம் நல்லா வந்திருக்கும். அவங்க யாருமே அந்த மாதிரிலாம் வந்து எல்லா தலைவர்களுமே, அது சிதம்பரம் மாவட்டம் மற்றவர்களாகட்டும், யாருமே வந்து அந்த அந்த கட்சியை வளர்க்கணும் அப்படிலாம் நினைக்கல. திமுக வந்து அந்த எழுச்சியை கரெக்டாக பயன்படுத்தி. இந்த விஷயத்துல ரஜினிகாந்துக்கும் மூப்பனாருக்கு ஏதாவது நட்பு இருந்துச்சா? இல்லை, ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்ததுக்கு காரணம் வந்து மூப்பனார் தான். அப்போ இன்னொன்று கூட விஷயம் சொன்னார். அது வந்து கலைஞர் வந்து தப்பு பண்ண மாட்டார், அதுக்கு நான் ஜவாப்தாரி, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், நான் ஜவாப்தாரி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை வந்து கலைஞர் வந்து அதனால வந்து எமோஷனலாக ஆகலை. நான் தப்பு பண்ணுற ஆளா அப்படின்னால, ஏன்னா அந்த சமயம் தேர்தலில் வந்து கூட்டணி வேணும், மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னுட்டார். அதனால தான் அவங்களுக்கு கேட்ட தொகுதிகளெல்லாம் கூட கொடுத்தாரு. எத்தனை தொகுதி வேணுமோ எடுத்துவாங்க, எல்லாம் 20 தொகுதி பாராளுமன்ற தொகுதி கொடுத்தாங்க, 49 50 சட்டமன்ற தொகுதி கொடுத்தாங்க, 40 எல்லாமே அவங்க கிட்டத்தட்ட எல்லாமே ஜெயித்தாங்க. அது காரணம் வந்து இவங்க பக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு இது, இவங்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சாரு. அதுக்கு வந்து கொஞ்சம் மறைமுகமாக கலைஞர் தான் அவர் ஹெல்ப் பண்ணார். ராஜீவ்காந்தியை பற்றியும் அவர் ஃபேமிலியை பற்றியும் பல விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.